6 5 பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும், பாடி பெண்ட் ஆகக்கூடாது. 6 5 4 3 2 1 சேஞ்ச். 5 செகண்ட்ஸ் தான் சேஞ்ச். சேஞ்ச் 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 5 செகண்ட்ஸ் தான் ரெஸ்ட். சேஞ்ச். 25 கஷ்டமாக இருக்கும். எந்திங்க எந்திங்க எந்திங்க. 25 26 27 28 29 30. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப்லைன் ட்ரைனிங்கை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நமக்கான ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து டே 1. சரிங்களா, இன்றைக்கி டே 1ல் நம்ம 5 o'clock வந்து வேக்கப் ஆகிட்டோம். சரிங்களா, 5 o'clock நம்ம வேக்கப் ஆகிட்டு கிரவுண்டுக்கு கிளம்பிட்டோம். சரிங்களா, கிரவுண்டு வந்து ரூம்லேருந்து கிரவுண்டுக்கு நம்ம கிளம்பிட்டோம். கிரவுண்டுக்கு வந்து நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5:40க்கெலாம் நம்ம வந்து கிரவுண்டுக்கு கிளம்பிட்டோம். சரிங்களா, கிரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம காலையில் பிஃபோர் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா கிரவுண்டுக்கு வந்து டீமாகவே ஒன்றாவே கிரவுண்டு ரூம்லேருந்து கிரவுண்டுக்கு டீமாக ஒன்றா போய்கிட்டு இருந்தோம். சரிங்களா, கிரவுண்டுக்கு போன உடனே கிரவுண்டை தொட்டு வணங்கிட்டு இன்றைக்கி வந்து பேசிக்காக பிஃபோர் ரன்னிங் வந்து லைட்டாக சின்ன சின்ன பேசிக் மொபிலிட்டி மட்டும் ஒரு 4 மொபிலிட்டி பண்ணோம். சரிங்களா, ஒரு 10 to 15 minutes மொபிலிட்டி பண்ணோம். மொபிலிட்டி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஹிப்பு வந்து நல்லா ஓப்பன் ஆகும். சரிங்களா, ஹிப்பு நல்லா ஓப்பன் ஆகும்போது நீங்கள் நல்லா ரன் பண்ணும்போது ஹிப்பை நல்லா ஓப்பன் பண்ணி ஓடலாம். சரிங்களா, ஹிப் மொபிலிட்டி முடிச்சு நல்லா ப்ராப்பராக ஒரு 15 to 20 minutes ப்ராப்பராக வார்ம் பண்ணணும். நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வார்ம் அப்பு, ஸ்ட்ரெச்சிங்கு, ஈஸி ரன்னு, ஸ்ட்ரென்த்தனு, இந்த மாதிரி வந்து ஃபவுண்டேஷன் அடித்தளத்தை எந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அந்தளவு தான் உங்களுக்கு ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதனால் வந்து ப்ராப்பராக நாங்கள் காலைல லைட்டாக மொபிலிட்டி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெச்சிங் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் நம்ம பசங்க சொல்லிக் கொடுத்தேன். அவங்களும் சரி அடுத்து ஸ்ட்ரெச்சிங் வந்து ப்ராப்பராக நாங்கள் பண்ணோம். சரிங்களா, வார்மப்பு, ஸ்ட்ரெச்சிங்கு, ரொட்டேஷன் எல்லாம் ப்ராப்பராக பண்ணோம். அடுத்து பேசிக்காக உள்ள ஏபிசி ட்ரில்ஸ். சரிங்களா, பேசிக்காக ஏபிசி ட்ரில்ஸ் எது எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் பசங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தோம். அதில் ஒரு சில சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து போக போக சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, அதில் வந்து நாங்கள் பார்த்தா வந்து ஏ ஸ்கிப்பு, பி ஸ்கிப்பு, சி ஸ்கிப்பு, இந்த 3 ஸ்கிப்பு பார்த்தோம். சரிங்களா, பேசிக்காக வந்து நீங்கள் லாங் ஸ்டெப் போட்டு ஓடுறதுக்கு, உங்கள் ஹேண்ட் ஹேண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு சைட் லென்த்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஏபிசி ட்ரில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங்கை வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து பேசிக்காக என்ட்ரன்ஸ் தான் வந்து நம்ம பசங்களை ஓடிச்சணும். அவங்க கூட நானும் ஓடினேன். சரிங்களா, அவங்க கூட நானே ஓடி அவங்களுக்கு வந்து யார் யார் என்ன ரேஞ்சில் இருக்காங்க, யார் யார் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, யார் ஈஸியாக ஓடுறா, யார் கஷ்டப்பட்டு ஓடுறா. சரிங்களா, அதெல்லாம் வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் இல்லையா, யார் யார் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அதனால் இன்றைக்கி வந்து செக் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கி வந்து ஓடணும். சரிங்களா, ஸ்பீடு என்ட்ரன்ஸ் தான் கொடுத்தோம். மேக்ஸிமம் வந்து எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எல்லாருமே ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஓரளவு பேசிக்காக என்ட்ரன்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அப்படி போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ப்ராக்ரஸ் சொல்லலாம். சரி, ஸ்டார்டிங்கில் 6 பேஸாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 550, 545, 540, 535, 530 அந்த மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பசங்களை ஓட சொன்னோம். நம்மளாம் அந்த பேஸை செட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நம்ம யூஸ் ஆகும். அவங்க தனியாக ஓட போச்சுன்னா அவங்களுக்கு எப்படி ஓடணும்னு தெரியாது. அந்த பேஸை செட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து அவங்க கூட ஓடினேன். அவங்க எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தாங்க. 20, 19, 18, 17, 16, 15, 14, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 4, 4, 4, 4, 3, 2, 1 down. 9, 10, 11, 12 நல்லா இருந்தீங்க. 13, 14, 15 எந்திங்க ப்ரோ, நல்லா இருந்தீங்க. கஷ்டமாக தான் இருக்கும், எந்திங்க. 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 கஷ்டமாக தான் இருக்கும், எந்திங்க எந்திங்க எந்திங்க. 25, 26, 27, 28, 29, 30, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8,
7 6 5 பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும், பாடி பெண்ட் ஆகக்கூடாது. 6 5 4 3 2 1 சேஞ்ச். 5 செகண்ட்ஸ் தான் சேஞ்ச். சேஞ்ச் 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 5 செகண்ட்ஸ் தான் ரெஸ்ட். சேஞ்ச். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 down. 5 6 லெக் பெண்ட் ஆகக்கூடாது, நீ பெண்ட் ஆகக்கூடாது, நீ பெண்ட் ஆகக்கூடாது. 6 7 8 9 நீ பெண்ட் ஆகக்கூடாது. 10 11 12 13 நீ பெண்ட் ஆகும் பண்ணுங்க. 14 15 16 17 பண்ணுங்க பண்ணுங்க. 17 கால் கீழே டச் ஆகக்கூடாது. 18 19 20 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 காலை கீழே வைக்காதீங்க. 16 17 18 19 20 டவுன். டேப் பண்ணுங்க. டேப். 90 நீ பெண்ட் ஆகக்கூடாது. 45 யாரும் காலை கீழே வைக்கக்கூடாது. 15 யாரும் கீழே வைக்கக்கூடாது. யாருக்கு பஸ் கீழே வைக்காங்களோ பார்ப்பேன். 45 90 லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் தான். 45 15 15 15 15 கீழே வைக்கக்கூடாது. 90 லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் தான். 45 15 30 40 மேலே தூக்குங்க, காலை கை பிடிக்க வேண்டாம். 15 16 17 18 19 10 ஓகே டவுன் டவுன் டவுன். டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிருக்காதீங்க. ஓகே நண்பா, பேசிக்காக நம்ம ஒரு சில கோர்ஸ் எக்ஸசைஸ் பார்த்துட்டோம் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெடிடேஷன் சரிங்களா. நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காண்டி ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பண்ணுவோம். டெய்லி மார்னிங் ஒர்க் அவுட்டு, ஈவினிங் ஒர்க் அவுட்டை முடிச்சு எப்போதும் பண்ணுவோம். அதுமாதிரி மார்னிங் வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிவிட்டு கிரவுண்ட்லேருந்து கிளம்பிட்டு கரெக்டாக 9:53 நம்ம வந்து காலேஜ் கிளாஸ் கிளம்பிட்டோம் சரிங்களா. டே 1 மொதல் நாள் காலேஜ் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுனால 10 மணிக்குள்ளே எல்லோரும் வரணுன்னாங்க. நம்ம ரூம்லேருந்து கிளாஸுக்கே 1 கிலோமீட்டர் ஆகும் சரிங்களா. அதனால் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்தார், அவர் பேர் விஜயகுமார். அவர் கூட அப்படி பைக்கு நாங்கள் வந்து கிளாஸுக்கு போயிட்டோம். கிளாஸுக்கு போய் பார்த்தா கிளாஸுக்கு முதல் நாள் போய் பார்த்தா கிளாஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நல்லா புதுசாக நிறையா ப்ராப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு நல்லா இன்ஸ்பயர் ஆச்சு சரிங்களா. இந்த மாதிரி டெய்லி நம்ம கிளாஸுக்கு போகும்போது அந்த மாதிரி ப்ராப்ஸ் அந்த மாதிரி மோட்டிவேஷன் வேர்ட்ஸை பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வரும் சரிங்களா. ஓகேங்களா. ப்ராப்பராக வந்து காலைல 10 o'clockலாம் கிளாஸுக்கு போயிட்டோம். கிளாஸுக்கு போய் மொதல் நாள் எதுவுமே ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நெட் எக்ஸாம் ரிலேட்டடாக கொஞ்சம் சிலபஸ்ஸு சரிங்களா, கொஞ்சம் எக்ஸாம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அது ரிலேட்டடாக கொஞ்சம் படித்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தோம். ஓகேன்னு அன்றைக்கி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து 5:30 நம்ம ரூமில் வந்து கிரவுண்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்டில் தான் இருக்கும் சரிங்களா. நம்ம கிரவுண்டுக்கு போகும்போது நம்ம டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா
5:46 சரிங்களா. 5:46 5:57 கிரவுண்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ப்ராப்பராக ஈவினிங் வந்து ப்ராப்பராக வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து லைட்டாக ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் மாறிட்டால் கொஞ்சம் பேசிக்காக உள்ள ஸ்ட்ரென்த்தை மட்டும் லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் பண்ண வச்சோம். அப்போ தான் தெரிஞ்சு பசங்கிட்ட விசாரிக்கும் போது ப்ரோ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணச்சில் கொஞ்சம் காஃப் மசில்லாம் டைட் ஆகுது ப்ரோ, கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது தான் கேட்டேன். என்ன ப்ரோ இது வரைக்கும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கே பண்ணதில்லை அப்படின்னு கேட்க வச்சுல அதில் வந்து ஒரு 6-7 பேர் இல்லை ப்ரோ நாங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கே பண்ணதில்லை, எப்படி பண்ணணும்னு தெரியாது ப்ரோ, ரன்னிங் மட்டும் தான் ப்ரோ ஓடுவோம் சரிங்களா. இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுறது, ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணுறதில்ல, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதில்ல சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி பேசிக்காக அவ்வளோதான் நம்ம வந்து பசங்களுக்கு கொடுத்தோம். ஆனால் அதே அவங்க வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் ஃபீல் பண்ணாங்க சரிங்களா. அதனால் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் டைமிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி. அதனால் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் போட்டிருக்கோம் சரி. அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பார்த்து கூட நீங்கள் வீக்லி 2 டேஸ் பண்ணால் கூட உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா. சரிப்பா ஓகே. இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் நம்ம மார்னிங் ஈவினிங் பார்த்துட்டோம். டே 1 வந்து சிறப்பாக முடிஞ்சிட்டு சரிங்களா. அடுத்து RRB குரூப் டி SSCGD அக்னிபாத்தி டெரிட்டரி யாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிசிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது டிப்ஸ் டவுட் எதுவும் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆல் டிப்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் வரும் சரிங்களா. ஓகேன்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெய்லி என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேன்பா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேன்பா, தேங்க்யூ.